யபா சாமி எனக்கே கடுப்பா இருக்கு. அதுக்கப்புறம் மைக்ரோமேக்ஸ் S22 மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 2 வந்து இருந்தது. இதுல இருக்க எல்லா பார்ட்டுமே இந்தியாவில் தயாரிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. வைஃபை பஞ்சாயத்து இருக்கு, செஞ்சிருவோமா? போன் பாக்குறது நல்ல பளபளன்னு அழகா இருக்குல்ல. எப்படா வாங்கையில மட்டும் எல்லாத்துக்கு முன்னாடி S22 சீரிஸ் வந்துச்சு, எதுவும் கடைக்காரங்களை கரெக்ட் பண்ணி கையில வாங்கி வச்சிருக்கியா அப்படின்னு கேட்காதீங்க. மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 2 தான் இந்த லட்சணத்துல இந்த மாதிரி டிசைனை காப்பி அடிச்சு இங்க வச்சிருக்காங்க. சோ இந்த போனோட அன்பாக்சிங் என்னோட இம்ப்ரெஷன்ஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்றத சொல்ல போறேன். ஏன் ரிவ்யூ இல்ல அப்படின்றதையும் வீடியோ கடைசியில் நீங்க புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த போன்ல ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு, மைக்ரோமேக்ஸ் பண்ணதுல ஒரு சில விஷயங்கள் பிடிக்கல. அதனால இந்த போன் பத்தி இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. ஆனா அது மட்டும் இல்லாம ஆப்பிளோட ஷேர்ஸை எப்படி ஃப்ரீ கிஃப்டா ரெடீம் பண்றது அப்படின்றத சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆப்பிள், கூகுள், டெஸ்லா, அமேசான் இந்த மாதிரி யூஎஸ் பிராண்ட்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். ஷாப்பிங் அமேசான், மூவி பார்க்கணும் அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ், ஃபோன் வாங்கணும் அப்படின்னா ஆப்பிள். ஸோ இந்த மாதிரி யூஎஸ் ஸ்டாக்ஸ் எல்லாத்துலையுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டாப் 10 ஆப்ல இருக்க ஒரு ஆப் தான் INT மணி. இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த பேப்பர் ஒர்க்கும் கிடையாது. அப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்பையும் சரி, மெயின்டைன் பண்ணுறப்பையும் ஃபீ அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கினாலும் வித்தாலும் அதுக்கும் கமிஷன் கிடையாது. சரி உங்களோட மெயின் மேட்டருக்கு வரேன். எப்படி இந்த ஆப்பிள் ஸ்டாக்ஸை ஃப்ரீயாக நீங்கள் வந்து ரெடீம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி பிளே ஸ்டோர்ல இருக்கு, சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி சைன் அப் பண்றப்ப பாஸ் ஆப்பிள் அப்படின்ற இந்த கோடை நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா ஆப்பிளோட ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆப்பை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா 4500க்கும் மேற்பட்ட யூஎஸ் ஸ்டாக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. மோர் தென் 3 மில்லியன் யூசர்ஸ்க்கு மேல இருக்காங்க. எந்த ஸ்டாக் எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத டீடைல்டா பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஸ்டாக் பிடிச்சிருக்கோ அதை வேணா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாருக்கெல்லாம் விருப்பமா இருக்கோ அவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க. இந்த மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 2 பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா என்ன, மிச்ச பிராண்ட்லாம் கொச நிறைய போன் லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. இது இன்னொன்று நம்ம லான்ச் பண்ணாட்டி நம்மளை மறந்துடுவாங்களே அப்படின்றதுக்காக மட்டும் லான்ச் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஸோ அதெல்லாம் நிறைய பேசலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இந்தியர்கள், நீங்கள் இந்தியனா இருந்தால் இந்த ஃபோனை வாங்க அப்படின்ற மாதிரி ப்ரொமோஷன். இன் நோட் 2 AMOLED டிஸ்பிளே இன் அப்படின்றத பெருசாக போட்டிருக்காங்க. பின்னாடி ஃபீச்சர்ஸ் இருக்கு. அண்ட் பாக்ஸ்க்குள்ள பேப்பர்ஸ் இருந்துச்சு, இந்த ஃபோனுக்கான கேஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மைக்ரோமேக்ஸ் S22 மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 2 வந்து இருந்தது. அப்புறம் அந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டி, ஸ்கிரீன் டேமேஜ், ஆக்சிடென்டல் கவர் இது எல்லாத்தையுமே கவர் பண்ற அந்த ப்ரொடெக்ஷன் பிளான் பத்தி ஒரு சின்ன பேப்பர் கொடுத்துருக்காங்க. மேபி இந்த ஃபோன் கீழே வந்து ஸ்கிரீன் உடஞ்சது அப்படின்னா மாத்தி தருவாங்கன்னு நினைக்கிறேன். டெஸ்ட் பண்ணிடுவோமா? இதுக்கு முன்னாடி லாவா டெஸ்ட் பண்ணோம்ல, நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி செஞ்சிருவோமா? கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. ஐயோ போச்சே. அப்புறம் இது மட்டும் இல்லாம டைப் சி சார்ஜிங் கேபிள், 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்க்குள்ள இருந்தது. ஸோ பாக்ஸ்ல இப்போ வர எல்லா ஃபோன்லயும் என்ன இருக்குமோ அதான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோன்ல என்ன நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சூப்பராக இருந்துச்சு. கலர்ஸ் பார்க்கறதுக்கு, அதோட டீடைல்ஸ் பார்க்கறதுக்கு, குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே பார்க்கறது நல்லா இருந்துச்சு. 6.43 இன்ச்ல ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 550 நிட்ஸ் வந்து பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் அவுட்டோர்ல யூஸ் பண்றப்ப ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்கு. இன்டோர்ல பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கு. கலர்ஸ் பார்க்கறதுக்கு செம்மையா இருந்துச்சு. என்னோட 40000 ரூபாய் MI 11T Pro இதை கம்பேர் பண்றப்ப பாத்தீங்கன்னா கலர் இதை விட இது நல்லா இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்கோர்ஸ் கலர் சில விஷயங்களை வந்து நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இந்த பட்ஜெட்டுக்கு குவாலிட்டியுமே பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி கார்னிங் ஒரு கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா என்ன வெர்ஷன் அப்படின்றத சொல்ல. ஆனா கேமரா மாடல் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியும் இருக்கு, டிஸ்டர்பன்ஸா இருக்கு, மறைக்குது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கரெக்டா நீட்டா கொடுத்துருக்காங்க. என்ன இந்த சின்ன இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டிஸ்பிளே செம்மையா இருந்திருக்கும். ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்துருக்கும். அப்புறம் கண்டிப்பா டிசைன் பத்தி பேசியே ஆகணும். இதை பார்க்குறப்ப எல்லாருமே கேட்ட முதல் கேள்வி, இது S22வா அப்படின்னு தான் எல்லாருமே கேட்பாங்க. ஒரு 12500 ரூபாய் 13000 ரூபாய்க்குள்ள போனை வாங்கிட்டு S22 அளவுக்கு நீங்க வந்து கொஞ்சம் பில்டப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிசைன் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதோட பேக் வந்து ஒரு கிளாஸ் ஃபினிஷ்ல மட்டும் தான் இருக்கும். இது கிளாஸ் கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மைக்ரோமேக்ஸ். பட் அவங்க நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. முன்னாடி இருந்த ஜெனரேஷன்லாம் பாத்தீங்க அப்படின்னா பேக் பேனல் தனியா கலண்டே வரும். அந்த மாதிரி இல்லாம குவாலிட்டி நல்லா பண்ணிருக்காங்க. டிசைனுமே பார்க்கறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா என்னதான் காப்பி அடிச்சு கொண்டு வந்தாலும் நல்லா தான் இருக்கு. கையில ஹோல்ட் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. என்ன ஏதோ ஒரு சோப்பு கட்டிய கையில பிடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த ரின் சோப்பு, அரசன் சோப்புலாம் இருக்கும்ல, அதை கையில பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஜோக்ஸ் அபார்ட். இப்போ வேற என்ன இந்த போன்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா MediaTek Helio G95 கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்ல ஒரு சில போன்ல இருக்கு. இதை விட பெட்டரா இருக்கிற ப்ராசஸருமே பாத்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. கூட ஒரு 1000 1500 போட்டீங்க அப்படின்னா 800U இல்ல இன்னும் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போறப்ப இன்னும் பெட்டரான ப்ராசஸரே வந்து கிடைக்குது. அதுக்கு இது ரொம்ப மொக்க ப்ராசஸர்லாம் சொல்ல வரல. ப்ராசஸர் ஓகே நல்லா தான் இருக்கும், நார்மல் யூஸ்க்கு நல்லா தான் இருக்கும். ஆனா கேமிங் கொஞ்சம் ஹெவி யூஸ், மல்டி டாஸ்கிங் அப்படின்னு போறப்ப பாத்தீங்க அப்படின்னா லாக் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஆப்டிமைஸ் பண்ண போன் அப்படி இப்படின்னு நிறைய வந்து பில்டப் கொடுத்தாலும் அந்த லாக் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப பர்టిక్యులரா பாத்தீங்க அப்படின்னா கேம் விளையாடுறப்ப இந்த ப்ராசஸர்ல லைட்டா பாத்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ இருக்கு. கேட்டா நாங்க நெக்ஸ்ட் லெவல் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. கேம் எடுத்து ஆன் பண்ணோனே இருக்கு, மல்டி டாஸ்கிங் பண்றப்ப இருக்கு. அதனால லைட்டா அந்த டெம்பரேச்சர் ஃபீல் பண்ண முடியுது. வைஃபை பஞ்சாயத்து இருக்கு. கேட்டா நாங்க 5G அப்படின்னு வந்து டக்குன்னு வந்து போட்டுருந்தாங்க.
ஏன்னா சொல்றீங்க G95ல 5G அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா கடைசியில பார்த்தா டூயல் 5 GHz வைஃபை இருக்கு, டூயல் வோல்டி சப்போர்ட் இருக்கு அப்படின்னு போடுறாங்க. இது என்ன மிஸ்லீடிங்ன்றது புரியல. இந்த மாதிரி பில்டப் கொடுத்தோம். இதோட வைஃபை பாத்தீங்க அப்படின்னா அப்பப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகுது, டேட்டா வர மாட்டேங்குது. இந்த இஷ்யூ பாத்தீங்கன்னா கண்டினியூவா இருந்துகிட்டே இருக்கு. அதனால கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்மே பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு, ஓகே அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் கொடுத்தது. Antutu அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2,30,000 மேல வந்திருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வர்றப்ப பாத்தீங்க அப்படின்னா டீசென்டா தான் இருந்துச்சு. இதை தவிர இந்தியன் போன் லாவாவா இருக்கட்டும், மைக்ரோமேக்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இவங்க வந்து பாக்குறது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு ரெட்மி வேணாம், ரியல்மி வேணாம், ஆடு வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு ஆண்ட்ராய்டு 11 கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாக் ஆண்ட்ராய்டு சொல்ல தெரிஞ்ச அவங்களுக்கு ஆண்ட்ராய்டு 12 கொடுத்துருக்கணும். ஆனால் அப்டேட் எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு பேச்சையும் காணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 மாதம் கழிச்சு ஆண்ட்ராய்டு 12 வரும். அதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்டு 13 வந்துடும். ஏன்னா ப்ரிவியூ இப்போ வந்துருச்சு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்க அப்படின்னா சைட் மவுண்டரில் கொடுத்துருப்பாங்க. அது ஓரளவு வெல் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. ஃபேஸ் நல்லாக்கும் ஓகே தான், அதில் எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. அப்புறம் பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா 1000 mAh பேட்டரி. அதை சார்ஜ் பண்ண 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் அதை பாக்ஸ்குள்ளரும் கொடுக்குறாங்க. இதை யூஸ் பண்ணி 1.5 மணி நேரத்துக்குள்ள ஃபுல்லாக சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன வந்து டைம் ஆகுது. பேட்டரி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஒரு நாள் 1.5 நாள் தாங்குது. இப்போ வர எல்லா ஃபோன்லையுமே இதே பேட்டரி தான் கொடுக்குறாங்க. ஃபைனலாக இந்த S22 மாடலில் இருக்க கேமரா, அதாவது இந்த மாடலில் இருக்க கேமரா வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. 5 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. 5 அப்படின்னு கேட்காதீங்க, 5 தான் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக 8 பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்கையா இருக்கும். இங்கே 5 பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கு. மெயின் சென்சார் ஓரளவு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுது. இந்த ஃபோட்டோஸ்லாம் பாருங்க. ஏதாவது 2 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் டெப்த், நிறைய கேமரா கொசன் காட்டணும், அப்போதான் வந்து பெருசா தெரியும் அப்படின்னு இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃப்ரண்ட்ல பாராட்டலாம், குட்டியூனு பஞ்சோல், ரொம்ப டிஸ்டர்பன்ஸே இல்லை. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு நீட்டா இருந்துச்சு. கேமரா ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா புதுசா அப்படின்னு எதுவும் இல்லை. காமனா என்னென்ன கொடுத்துருப்பாங்களோ அதே தான் இருக்கு. ப்ரொஃபஷனலாக வந்து அதாவது ப்ரோ மோட்ல வந்து போட்டோஸ் எடுத்துக்கிற முடியும், 4Kல வீடியோ எடுக்கலாம், நைட் மோட் இருக்கு, மேக்ரோ மோட்ல வந்து போட்டோ எடுத்துக்கிற முடியும், செல்ஃபில பேனோராமா எடுத்துக்கலாம். இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓவராலா கேமரா நிஜமாவே நான் சொல்றது என்னன்னா இன்ஃபினிக்ஸ் சொன்னதான் இங்கேயும் சொல்றேன். இன்ஃபினிக்ஸோட இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் கேமரா ஆப்பையும் சரி கேமராவையும் இன்னும் பெட்டரா மைக்ரோமேக்ஸ் கண்டிப்பாக ஆப்டிமைஸ் பண்ணணும். இதை தவிர இதர பல ஃபீச்சர்ஸ் அப்படின்னு அவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5 கொடுத்துருக்கோம், 3.5mm ஜாக் கொடுத்துருக்கோம், அண்ட் ப்ரீமியம் ஆடியோ சவுண்ட் குவாலிட்டி இருக்கும் அப்படின்னாங்க. நான்லாம் கேம் விளாட்றப்போ ஒன்றுமே கேட்கல. எனிமி பக்கத்தில் நடந்து வரான், அவன் எங்கிட்டு வரான் ஏது வரானே கேட்கல. ஸோ சவுண்டு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்கு. இன்ஃபினிக்ஸ் மாதிரியான பிராண்டே இந்த பட்ஜெட்டுக்குள்ள ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டோரேஜுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேரியன்ட் தான் நினைக்கிறேன், 464 அப்படின்ற ஒரு வேரியன்ட். LPDDR4X RAM வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, UFS 2.1 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நம்ம இந்தியன் பிராண்ட் மைக்ரோமேக்ஸ் பண்ண விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,500 ரூபாய் அப்படின்னு லான்ச் பண்ணாங்க. இப்போ விலை போய் பார்த்தீங்க அப்படின்னா 13,500 ரூபாய் இருக்கும். ஒன்றும் இல்லை, அறிமுக விலை அப்படின்னு சொல்லி 12,500 ரூபாய் அப்படின்னு போட்டாங்க. எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா ரிவ்யூ போடுறப்ப 12,500 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ விலை பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் கூடி இருக்கும். ஸோ 13,500 ரூபாய்க்கு கரெக்டாக இருக்குமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் இஷ்டம்ப்பா. நிறைகள் குறைகள் எனக்கு தெரிஞ்சவரை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு இந்தியன் பிராண்ட் அப்படின்றத தாண்டி ஒரு ப்ராடக்ட் ஒரு கன்சியூமருக்கு எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கணும் அப்படின்றத மட்டும்தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இவங்க இந்தியன் பிராண்ட் அதுன்னு சொல்லி நீ இந்தியனாக இருந்தால் இந்த ஃபோனை வாங்கு அப்படின்ற மாதிரிலாம் ப்ரொமோட் பண்ணுறாங்கல்ல, உள்ள இருக்க எல்லா பார்ட்டுமே இந்தியாவில் தயாரிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதை தவிர இந்த ஃபோன் பற்றி வேற ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம ஸ்டார்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணோம்ல IND மணி, அந்த ஃப்ரீயாக ஆப்பிள் ஷேர்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் நிறைய ரிவார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஆப்பில் கிடைக்குது. யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க. அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது ஒரு ஃபோன் பற்றி கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதம் வரிசையாக எத்தனை ஃபோனு யபா சாமி, எனக்கே கடுப்பாக இருக்குது. ஒவ்வொரு ஃபோனையும் அடுத்தடுத்து மாற்றுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உசுறு போயிடும் போல. ஸோ நிறைய ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப ஒவ்வொன்றையும் பொறுத்து சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எது தேவையோ அதை பேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.